இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கிடையில் 2020 உலகக்கிண்ணத்தினுடைய மாபெரும் இறுதிப் போட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நரேந்திர மோடி மைதானத்திலே இடம்பெற காத்திருக்கிறது. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானம் இந்தியாவிற்கு ராசி இல்லாத மைதானம். இதைவிடவும் இந்திய மற்றும் நியூசிலாந்து அணிகள் விளையாடி இருக்கின்ற T20 உலகக்கிண்ண போட்டிகள் 3. இந்த 3 ஆட்டங்களிலும் நியூசிலாந்து தான் வென்றிருக்கிறது என்றும் அறிய கிடைக்கிறது. இதை விட்டுவிடுவோம். நேற்றைய அரையிறுதி ஆட்டம் ஒரு விறுவிறுப்பான ஆட்டமாக இருக்கு. 7 ஓட்டங்களால் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. இதை பற்றி உங்களுக்கு நேற்றைய காணொளியில் நான் சொல்லியிருக்கிறேன். இந்தியாவை பொறுத்தவரையில் நீங்கள் என்னதான் குற்றச்சாட்டுக்களை இந்தியா மீது வைத்தாலும் அல்லது இந்தியா மீது உங்களுடைய வெறுப்பையும் வன்மத்தையும் நீங்கள் கொட்டினாலும் கிரிக்கெட் உலக கிரிக்கெட்டில் இந்தியா இப்போது மிக பெரிய இடத்தில் உச்சம் தொட்ட அணிகளுள் ஒன்றாக இந்தியா இருக்கிறது. 1975 ஆண்டு உலகக்கிண்ண ஆட்டங்கள் ஆரம்பித்த காலம் தொட்டு 75, 79, 83 என்று எப்படி மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட்டில் ஆதிக்கம் செலுத்தி இறுதிப் போட்டிகளை எட்டியதோ அந்த காலகட்டங்கள் எல்லாம் 70, 80கள் எல்லாம் அது மேற்கிந்திய தீவுகளினுடைய ஆதிக்கம் நிறைந்த காலகட்டம். பின்னர் 90கள் 2000ஆம் ஆண்டு காலகட்டங்களை பொறுத்தவரையில் இது ஆஸ்திரேலியர்களினுடைய ஆதிக்கம் நிறைந்த காலகட்டம். 2010க்கு பிற்பட்ட காலங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அது இந்தியர்களினுடைய காலகட்டம் என்றால் அது ஒன்றும் மிகை கிடையாது. மேற்கிந்திய தீவுகள், ஆஸ்திரேலியா ஆகிய அணிகள் கிரிக்கெட்டை ஆண்டதை போன்று அதற்கு நிகராக இப்போது இந்தியா கிரிக்கெட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். 2023ஆம் ஆண்டு உலகக்கிண்ண போட்டிகள், ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கிண்ண ஆட்டங்கள். இந்த உலகக்கிண்ண ஆட்டங்களுக்கு பின்னர் ஐசிசி தொடர்கள் என்று சொல்லி பார்த்தால் ஒயிட் பால் கிரிக்கெட்டிலே வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு இந்தியா தீர்வாகவில்லை. அது மட்டும்தான் இந்தியா ஐசிசி தொடர்களில் தீர்வாகாத தொடர். ஒயிட் பால் கிரிக்கெட் என்று சொல்லி பார்த்தால் ஒருநாள் போட்டிகள், T20 போட்டிகள், சாம்பியன்ஸ் ட்ரோபி என்று பார்த்தால் 2023ஆம் ஆண்டிலிருந்து நாங்கள் கணக்கு பார்க்கின்ற இறுதி 3 ஆண்டுகளை பாருங்கள். 2023 உலக கிண்ணத்திலே இந்தியா தான் இறுதிப் போட்டிக்கு வந்தது, ஆஸ்திரேலியாவிடம் தோற்று போனது. T20 உலக கிண்ணம் 2024 இந்தியா இறுதிப் போட்டிக்கு வந்தது, தென்னாப்பிரிக்காவை வெற்றி கொண்டது. 2025 சாம்பியன்ஸ் ட்ரோபியை பொறுத்தவரையில் இந்தியா இறுதிப் போட்டிக்கு வந்தது, சாம்பியன்ஸ் ட்ரோபியை வெற்றி கொண்டது. இடையிலே ஆசிய கிண்ணத்தையும் இந்தியா வெற்றி கொண்டது, வேறு கதை. இப்போது 4வது ஒயிட் பால் இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியிருக்கிறது. T20 உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டிக்கு இந்தியா வந்திருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். இதே நேரத்தில் அதிகமான ஐசிசி ஃபைனல்ஸுக்கு முன்னேறிய அணி என்கின்ற பெருமை இந்தியாவுக்கு தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமான ஐசிசி தொடர்களிலே மொத்தம் 16 தடவைகள் இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. இது இப்போது இறுதிப் போட்டி 16வது இறுதிப் போட்டியாக இந்தியாவிற்கு அமைய உள்ளது. ஏராளம் கிண்ணங்களை வைத்திருக்கின்ற ஆஸ்திரேலியா 14 தடவைகள், இங்கிலாந்து 9 தடவைகள், இலங்கை 8 தடவைகள், மேற்கிந்திய தீவுகள், நியூசிலாந்து ஆகியனவும் 8 தடவைகள், பாகிஸ்தான் 6 தடவைகள், தென்னாப்பிரிக்கா 3 தடவைகள் ஐசிசி தொடர்களிலே இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கின்றன என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்தியாவை பொறுத்தவரையில் இம்முறை மிகச் சிறப்பான ஒரு வலுவான அணியாக இந்தியா விளையாடி வருகிறது என்பது கவனிக்கத்தக்க ஒரு விடயம். உலக கிரிக்கெட் அரங்கிலே ஒரு கிரிக்கெட் அணி இந்தளவு தூரம் ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகிறது என்று சொன்னால் அது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. இந்த விடயங்களுக்கு அப்பால் இந்தியா இந்த உலக கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டியில் சாம்பியனாக போகிறதா என்பதை பொறுத்திருந்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அகமதாபாத் மைதானம் ராசி இல்லாத மைதானம் என்கின்ற அவப்பெயரை இந்தியா துடைத்து எறிகிறதா என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம். வாழ்த்துக்கள் இந்திய கிரிக்கெட் அணிக்கு. மிகச்சிறப்பாக விளையாடுகிறார்கள். கேப்டன் கோட்டாவிலே இருக்கின்ற அணியினுடைய தலைவர் சூரியகுமார் யாதவை தவிர மற்ற எல்லா வீரர்களும் ஏதோ ஒரு வகையில் பங்களிப்பை கொடுக்கிறார்கள். சூரியகுமார் யாதவ் தொடரினுடைய ஆரம்ப போட்டியில் அமெரிக்காவுக்கு எதிராக மிகச்சிறப்பாக விளையாடினார். அதை விடுத்து பார்த்தால் எந்த ஒரு இன்னிங்ஸும் பெயர் சொல்லும்படியாக அமையவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாழ்த்துக்கள் இந்தியா. இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நான் தில்லையம்பலம் தரணிதரன்.